கண்ணியமானவர்களே, கடனை அடைக்க முடியாமல் அழுது கொண்டிருந்த ஏழை சஹாபிக்கு மலையளவு கடனையும் தீர்த்து கொடுத்த நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரானது கடன் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு திக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை தொழுகை முடித்து சாலையின் ஓரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு சஹாபியை பார்க்குறாங்க. தூரத்திலிருந்து பார்த்த பிறகு சலாம் சொல்கிறாங்க. அந்த ஒரு சஹாபி எந்த ஒரு பதில் சலாமும் சொல்லாமல் குனிந்த வண்ணமாக இருக்க அழுதவர்களாக போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரசூலுல்லாஹ்க்கு ஒரே சங்கடம். என்ன, நாம் சலாம் சொன்னோம், இந்த ஒரு மனிதர் பதில் சலாம் சொல்லலை. அதே சேம் டைம் அந்த மனிதர் ஒரு ஆண்மகனாக இருந்து கொண்டு அழுதுகிட்டு போகிறாரே, என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியே பின்தொடர்ந்து போய் அந்த சஹாபி இடத்துல சலாம் சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஒரு சஹாபின்னு சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு நபி அவங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு, மனதை விட்டு பேசு, அப்போ தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு சஹாபின்னு சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், சில தினங்களுக்கு முன்பு ஒரு யஹூதி இடத்துல நான் சில தீனார்கள் கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனை அடைக்கக்கூடிய நாளும் வந்துடுச்சு. அந்த கடனை அடைப்பதற்கான தீனார் என்கிட்ட இல்லை. அதான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அழுது வண்ணமாக போய்கிட்டு இருக்கேன் ரசூலல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய கடன் மலையளவு இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் அடைக்கக்கூடிய ஒரு திக்ரை உனக்கு கற்றுக் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு சஹாபியும், யா ரசூலல்லாஹ், அதுதான் எனக்கு இப்போது வேண்டும், முக்கியம், அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த சஹாபியும் அதை கற்றுக்கொள்கிறாங்க. கற்றுக்கொண்ட பிறகு சில தினங்கள் கழித்து அந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாவை சந்திக்க வர்றாங்க. வரும் பொழுது நபி அவர்களுக்கு அன்பளிப்பாக நிறைய பொருட்கள், தங்க ஆபரணங்கள், இன்னும் பழங்கள், இன்னும் இறைச்சிகளை கொண்டு வர்றாங்க. அப்போ நபி அவங்க அந்த ஒரு சஹாபி இடத்துல கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளவு நகைகள், இவ்வளவு பழங்கள், இவ்வளவு இறைச்சிகளை கொண்டு வர்றியே, எப்படி உனக்கு கிடைத்தது? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்திட்டான், பரக்கத்தை கொடுத்துட்டான். நீங்கள் அன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு திக்ரின் காரணமாக அல்லாஹ் தஆலா என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டான், என்னுடைய கடன்கள் அனைத்தையும் நீக்கிட்டான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு அந்த இடத்தை விட்டு விடைபெறாங்க. அப்படி நபி அவங்க கற்றுக் கொடுத்த அந்த ஒரு திக்ரானது என்ன அப்படின்னு கேட்டால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்னி வல் அலஇ தைனி வ கலபத்திர் ரிஜால் என்ற இந்த ஒரு திக்ர் தான். இதனை 5 நேர தொழுகைக்கு பின்பும் 10 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கடன் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய கடனை அடைத்து அவர்களினுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில் அல்லாஹ் அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிய செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.